ගුරු හිගයක් දරුවන් ටික ගුරු පත්වීම් සංවර්ධන විෂයන් වල වැහෙන්න ගිය පාසල් ටික දැක්කගත්තේ ජනපතිතුනි මේ අහන්න අගමැතිතුනි මේ අහන්න පාසල් ටික බේරගන්න මේ ගුරුවරු මේ ගුරුවරු මේ අහන්න බේරගන්න අපිත් එක්ක එකතු වෙන්න වසර 6ක් ඉගෙනුවා ගුරු පත්වීම් නැතිලා අපට ගුරු හිගයක් කවර් කළා දරුවන් ටික උසස් කළා ගුරු පත්වීම් නැතිලා අපට සංවර්ධන ඉලදරයෝ විෂයන් වල ප්‍රවීණයෝ මෙහෙන්න ගිය පාසල් ටික මන්නේ කතා ඔයාලා ජනපතිතුනි මේ අහන්න අගමැතිතුනි මේ අහන්න පාසල් ටික බේරගන්න මේ ගුරුවරු අතට දෙන්න ජනපතිතුනි මේ අහන්න අගමැතිතුනි මේ අහන්න අම්මේ තාත්තේ මේ අහන්න අධ්‍යාපනය බේරගන්න අපිත් එක්ක එකතු වෙන්න වසර 6ක් ඉගෙනුවා ගුරු පත්වීම් නැතිද අපට ගුරු හිගයක් කවර් කළා දරුවන් ටික උසස් කළා ගුරු පත්වීම් නැතිද අපට සංවර්ධන ඉලදරයෝ විෂයන් වල ප්‍රවීණයෝ වැහෙන්න ගිය පාසල් ටික දැකගත්තේ මේ ගුරුවරු ජනපතිතුනි මේ අහන්න பாடசாலைகளில் அபிவிருத்தி உத்தியோகங்களாக இருந்து ஆசிரியர் பயிற்சியில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆசிரியர்களாக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றோம். தற்போதைய அரசாங்கத்திடம் நாங்கள் பல தடவைகள் கலந்துரையாடல்கள் மேற்கொண்ட போதும் தற்போதைய எமது நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கின்றவர்களும் சரி எமது நாட்டினுடைய பிரதமராக இருக்கின்றவர்களும் சரி என்னுடைய கலந்துரையாடல்களை ஏற்காமல் அவர்கள் அதனை பின்னடித்துக் கொண்டு வருகிறார்கள். அதற்கு பதிலாக அவர்களுடைய செயலாளர்கள் அனுப்பி வைக்கிறார்கள். என்னென்னு சொன்னால் நாங்கள் கூறுகின்ற ஒரு விடயம் தற்போதைய அரசாங்கம் இந்த நாட்டுக்கு தங்களை எப்படி வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது சொல்லி சொன்னால் ஊழல்களை ஒழிக்கின்ற அரசாங்கங்களாகவும் அநீதியை தட்டி கேட்டு நீதியை வழங்குகின்ற அரசாங்கங்களாகவும் இந்த நாட்டுக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருந்தாலும் எங்களுடைய விடயத்தில் அப்படியே எங்களுடைய நீதியை குடிதோண்டி புதைத்துக் கொண்டிருக்கிற ஒரு அரசாங்கமாக இந்த அரசாங்கம் எங்களுடைய விடயத்தில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். என்னென்னு சொல்லி சொன்னால் எமது நாட்டினுடைய பிரதமர் நாடளாவிய ரீதியாக வலய கல்வி அலுவலகங்களை தரிசித்து கூறியிருக்கின்ற விடயங்கள் என்று சொல்லி சொன்னால் பாடசாலை இணைக்கப்பட்டிருக்கின்ற 5 வருடங்களாக ஆசிரியர் பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற அபிவிருத்தி உத்தியோகர்களுடைய விடயம் சார்ந்து அவர்களுடைய வயதை 45ஆக அதிகரித்திருக்கின்றோம். இதுதான் அவர்களுக்குரிய தீர்வு என்று கூறியிருக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் கூறுகின்றோம் சட்டப்பிரமாண கோவையில் எந்த ஒரு மாற்றத்தினை ஏற்படுத்த முடியாது என்று கூறும் அதே அரசாங்கம் இந்த வயதை மாத்திரம் எப்படி மாற்ற முடியும்? அந்த வயதை மாற்ற முடிந்தால் 5 வருடங்களையும் தாண்டி 6 வருடம் பாடசாலைகளில் அபிவிருத்தி உத்தியோகர்களாக இருந்து ஆசிரியர் பணியை ஆற்றிக் கொண்டு வருகின்ற அவர்களுக்கு இந்த அரசாங்கம் நீதி வழங்குவதற்கு மறுப்பது ஏனோ ஒரு மாயம். அடுத்தபடியும் தற்போதைய அரசாங்கம் 2026ஆம் ஆண்டு புதிய கல்வி சீர்திருத்தத்துக்கு அமைவாக சில செயலமர்வுகளுக்கு பாடசாலை இணைக்கப்பட்டிருக்கிற அபிவிருத்தி உத்தியோகர்களை அழைக்க வேண்டாம் என்று சொல்லி தற்போதைய அரசாங்கம் கூறியிருக்கின்றது. இது ஒரு நியாயமான விடயம். 6 வருடம் பாடசாலைகளில் அபிவிருத்தி உத்தியோகர்களாக இருந்து ஆசிரியர் பணியை ஆற்றி வந்தவர்களுக்கு இந்த அரசாங்கம் உண்மையிலே கழுத்தை பிடித்து வெளியே தள்ளுவது போன்றுதான் இவருடைய தீர்வு இருக்கின்றது. எனவே இந்த நாட்டினுடைய மக்களை ஒரு அம்மாவாகவும் அப்பாவாகவும் இந்த ஜனாதிபதியினையும் பிரதமர் அவர்களை நாங்கள் பார்க்கின்றோம். எங்களுடைய விடயத்தில் அரசியல் பழிவாங்கல் என்கின்ற விடயத்தை தாண்டி இவர்களுக்கு ஒரு பொறிமுறை ஒன்றை தயாரித்து மிக விரைவில் இவர்களுடைய பிரச்சனைகளுக்குரிய தீர்வை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.